இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பஞ்சு என்ன இந்த பொம்பளைங்களை ஏன்டா புரிஞ்சிக்கவே முடியல? புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறதுனாலதான் அவங்களுக்கு பேரு பொம்பளைங்க. அப்படியா? அடே, பெண்கள் என்பவர்கள் நமக்கு கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த அல்ஜீப்ரா மாதிரி கடைசி வரைக்கும் அவளுகளை புரிஞ்சிக்கவே முடியாதா? கரெக்டா சொன்னதா பஞ்சு. ஏண்டா தினம் ஒருத்தன் நம்ம கடைக்கு வரான், சம்பந்தமே இல்லாம சுடிதார் வாங்கிட்டு போறான். அப்போ அவனுக்கு நம்ம மேல ஒரு இது இருக்கும்னு அவளால புரிஞ்சுக்க முடியாதாடா? கடைக்கு தினம் வர ரெகுலர் கஸ்டமர்னு கூட பார்க்காம ரோட்ல நிக்க வச்சு 4 பேர் முன்னால வாங்கி பலான்னு அழிஞ்சிட்டாடா. உனக்காச்சும் பரவாயில்ல, கண்ணத்துலதான் அடி விழுந்துச்சு. ஆனா என்ன ஒருத்தி நெஞ்சிலே ஏறி மறிச்சிட்டாரா? சொல்றேன், உன் நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டாளா? ஆமாடா, இந்த நெஞ்சிலேயே தான்டா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போனவன அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டாடா. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? அண்ணான்னு சொன்னவள இப்ப சித்தப்பு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன். போக போக மாமா என் மாமா அப்படின்னு அவளை சொல்ல வைக்கணுங்கிற ஒரு முடிவோட போய்கிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து நீ ஆனா உன்னை காதலிக்கிற பொண்ணு சாதாரணமா மனுஷி விட்டுலாண்டா. நானா என்ன அடிச்சவள சாதாரணமா விட போறது இல்ல. அடே நோ, குடிச்சிட்டு தப்பா பேசாதடா. நீ அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். பெண்களுக்கு எதிரான வன்முறைய ஒருபோது இந்த பஞ்சாயத்தை அனுமதிக்க மாட்டான். கொலை பண்ண போறேன்னா? ஏய், நான் எப்படி அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்னேன்? இப்பதான்டா அவளை அப்படின்னு சொல்லி கையில கிளாஸ வச்சு இறுக்கி பிடிச்சு கசக்குனியடா. அப்ப அதுக்கு இது அர்த்தம் இல்லையாடா? நோ, நெவர். ஒய், என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா உனக்கு? என்ன சொல்ல வந்த? என் உண்மையான காதல அவளுக்கு புரிய வச்சு என் காதல அவளை ஏத்துக்க வச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.